ஒரு பொண்ணு டிவிக்கு எதிரா பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். நான் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு ஒரு புகார் என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. சோ நான் கிட்னி திருடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் கமிஷனர் ஆபீஸ்ல 16ஆம் தேதி 3வது மாசம் மார்ச் மாசம் நான் 8 பேர் மீது நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. இதனால மார்ச் மாசம் நான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மத்தவங்களுக்கு வேண்டாம் கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணுவேன். இந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிரா பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவர், நாங்க இதை லீகலா இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசின ஒரே காரணத்துக்காக இப்படி அனுபவிக்கிறியே ஜூலி. நீ உன் குழந்தை இறந்து போனதுக்கும் நீ விஜய பேசும்போது நாங்களாம் திருப்பி கேட்கக்கூடாது, நீ என்ன பேசினாலும் சரி பேசிக்கணும்னு விட்டுணும். உன்னை நாங்க திரும்ப கேள்வி கேட்டா நீ என் குழந்தை இறந்ததுக்குன்னு சம்மதம் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கும் விஜய் என்ன பண்ணுவான், நீ மூடிக்கிட்டு இருந்ததா உனக்கு இந்த போலீஸ் கேஸ் அலையணும்னு அவசியம் இருக்கா? இதோட மொத்த பெண்களை இந்த அம்மா பொதுவா பேசிடுறாங்க. பெண்களை பேசினா விஜய் கேட்பான், உன்னை பேசினா விஜய் ஏன் கேட்கணும்? நீ எந்த கட்சிக்காக பேசினா அவங்க தானே கேட்கணும். எல்லாத்துக்கும் பழி போட்டுக்கிட்டு இருக்க, நீ பழி போடுறது நிறுத்த மாட்டியா? போனவாய் இப்பயும் நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அதுல வர காசுலதான் நீங்க சாப்பிடுவா. அப்ப நீ விஜய்க்கு என்ன பண்ண? நீ எதுக்கு விஜய் பத்தி அசிங்கமா பேசுன, தப்பா போட்ட? இவ்வளோ இதுலயும் நீ விஜய் அசிங்கப்படுத்துற. இன்ஸ்டாகிராம் விஜய் சிஎம் ஆனாலும் பேசிக்கிறாங்க, யாரு பேசுறா? யாரும் பேசல, நீ என்ன சொல்லிக்கிட்டு திரியிற? நீ எந்த கட்சிக்காக ஈன்னு கத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தியோ அவங்களே உன்னை தட்டி விட்டாங்க. எங்க கட்சியை பத்தி நீ பேசுவ, நாங்களே உனக்காக நிக்கணும்னா என்ன லாஜிக்கு? என்ன பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போவும் நீ பண்ண தப்பு உணரல, ஓகேவா? நம்ம தவறா பேசிட்டோம், விஜயனா எங்களை மன்னிச்சிருங்க, அது இல்ல. இன்னமும் நீ பண்ண தப்பு நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க பாத்தியா? என் மடியில கனம் இல்ல, வழியில தவறு இல்ல, ஏதோ சொல்றியே. அப்ப இல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்புறம் ஏன் கதற? ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ற? இப்ப எதுக்கு அழுது டிராமா போடுறோம்? டிராமாவெல்லாம் பிக் பாஸ்லயே பார்த்தாச்சு, போயிடு, அமைதியா போயிடு. 10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு, விஜயண்ணா தான் சிஎம். விஜயண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொண்டுட்டாங்க, சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ் விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க, அந்த பிள்ளை போச்சு. செவிலியர்கள் திருச்சி போராட்டத்துல அதாவது தப்பான மருத்துவ சிகிச்சை கொடுத்து சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணா இதுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? களத்துல இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்க ஆட்சியில இது நடக்கும் நான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களை இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த கொஸ்டின் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, என்னங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா இது பொலிட்டிக்கல் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு அவருக்கு என்ன துறை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. சுற்றுச்சூழலா சுற்றுலாவான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கிறாரு.
இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க? இதுல இது வரைக்கும் தாவேகா விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, விஜயனுக்கு வந்து ஓட்டு போட்டா எங்க அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்புல 100% கொடுப்பாரு, எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னவங்க எவனையுமே இப்ப காணோம். இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒருத்தரை காணோம். இது எல்லாத்துக்கும் நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, இதுல என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? உங்க குரல்லாம் எங்க? இந்த மக்கள் அழுகுறது உங்க காதுல கேட்கலையானா? இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? பாவனா, மக்கள் பாவனா. உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, மக்கள் என்னென்ன பண்ணாங்க? உங்களை ஆசையா தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகலன்னா, ஒரு நன்றி சொல்ல போகல. இதுல அன்பில் மகேஷ் அண்ணா வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அழுதுக்கு எல்லாரும் கலாய்ச்சி ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களோட எம்எல்ஏஸ். போய் ஒரு சாவு வீட்டுல அழுதுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வேஷம். இது வந்து எப்படி? தயவு செஞ்சு வெளியே வாங்கணும். வெளியே வந்து மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பயாச்சும் பதில் சொல்லுங்க. பாவனா மக்கள். தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு, அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வந்து பதில் சொல்லுங்க. கடந்த 10-12 நாளா தாவேகா தான் ஆட்சியில இருக்கு. சிஎம் வந்து விஜய். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி திருடி கேக்குறா. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேன். நீ ஒரு கிட்னி திருடி, கரெக்டா? உனக்கு அது ஞாபகம் இருக்கும். எங்க எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கு. ஏன் கடந்த ஒரு 5 வருஷமா உங்க காதுல குளு 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 குளுன்னு திருமணம் ஓலையா கேட்டுச்சோ? இப்ப இந்த 10-12 நாளாதான் உங்களுக்கு மரண ஓலை சத்தமா இருக்கோ? கொஞ்சம் நஞ்சமா பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. எங்க போயிட்ட? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அப்ப எங்க போன? 2 வயசு குழந்தைய வன்கொடுமை பண்ணாங்களே, அப்போ அந்த பிரச்சனைக்கு எங்க போன? பிளைட்ல ஒருத்தன் வந்து உங்க ஆளுதான் சீண்டல் கொடுத்தானே, அதை கேட்காம எங்க போன? எத்தனை எதுக்குமே நீ வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரல. ஏன்? எல்லாரும் கேட்டாங்க கோமால இருந்துட்டியான்ட்டு. நான் கேக்குறேன், கிட்னி திருடுறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டு, அதனால்தான் வரல. நீ எதுவுமே கேள்வி கேட்கல. இப்போ அது ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நீ ஃப்ரீயா இருக்க, வெட்டியா இருக்க. அதனால நீ இப்ப வந்து குரல் கொடுக்கற. குரல் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும், நியாயமா குரல் கொடுக்கணும். ஓகே? நீ பாட்டுக்கு நான் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அப்படின்ட்டுலாம் பேசாது. உனக்கு இருக்கு. இப்போ ஒருத்தனை நேத்து பிடிச்சி உள்ள போட்டாங்கல்ல, ஜேம்ஸ் ராஜா. அந்த நிலைமை உனக்கு கூடி சீக்கிரம் வரும். நாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சிஎம் வரமாட்டார். சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பார். இத பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய விஷயம். உங்க ஆட்சியில யார் டைரக்டா பேசினது மக்கள் கிட்ட? போன்ல இது வரைக்கும் யாருக்காச்சும் பேசியிருக்காங்களா? அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு? பர்சனல், அது வேண்டாம். சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டா போல இருக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. டீடைல்டா இப்பதான் ஒன்னொன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில வருது. நீ பாட்டுக்கு ஆடுற. கிட்னி திருடி இருக்க, அமைதியா இரு. உன் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த ஜேம்ஸ் ராஜா மாதிரி நீயும் உள்ள போற. நாங்க எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அது நீ பார்க்க தான் போற. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஏய் ஜூலி, ஜூலி வா வா, சாப்பிடு. ஒழுங்கா சாப்பிட்டு வீட்டுல இருக்க மாட்டியா? அங்கங்க போய் வாய வச்சுனுக்குறா. ஐயோ, என்ன மம்முலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. என்ன நோய் பிடிச்சுன்னு வந்துட போற? ஒழுங்கா இரு ஜூலி. என்ன ஜூலி நீ சாப்பிடு. சொறி பூச்சி போன மாதிரி இருக்குது. நல்லா அந்த ஷைனிங்கா என்ன ஆகி போச்சு உனக்கு? எல்லா இடத்தையும் போய் வாய் வச்சுன்னு கிடக்காத. நம்ம வீட்டுல மட்டும் சாப்பிடு. சனியனா ஜூலி கிட்ட பேசினுக்கிறான். ஜூலி சாப்பிடு.
நல்லா சாப்பிட்டா நல்லா குலைக்கணும். சும்மா இங்க உம்முன்னுலாம் இருக்க கூடாது சொல்லிட்டேன்னா. நக்கு 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 நல்ல நக்கு நல்ல நக்கு நல்ல நக்கு நல்ல நக்கு அவ்வளவுதான். நேற்று நைட்டு உன்னை புதர்ல பார்த்தேன். அங்கங்க சுத்திங்க நோய் வாங்கி வந்துட போற சொல்லிட்டான். சாவடிச்சுடும் அப்புறம் சாணி முடிச்சு